அந்த பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரின்றது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. 2019 தேர்தல், அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தல், இதில் விட அவங்களுடைய வளர்ச்சின்றது ரொம்ப ரேஷியோ நிறையா இருந்திருக்குது. ஆனால் அது அண்ணாமலைக்கு எடுத்துட்டாரு. இன்னைக்கு விரிசல் நிறையா இருக்குது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலன்றப்போ அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கூட்டணிக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்சஸை உருவாக்குமா அண்ணாமலையினுடைய இந்த மாற்றம்? இதுவரை செய்யல, அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் எதுவும் கிடையாது. அவர் சொன்னாரு, நான் வந்து பாஜக மாநில தலைவர் ரேஸில் நான் இல்லைன்றதுனால இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினோட தமிழ் மாநில தலைவர் மாற்றப்படுவாரா யாருக்காவது உறுதியாக தெரியுமா? அது தெரியாது. இல்லை, அதனால தான் கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த ரேஸில் நான் இல்லை, யாரையும் பரிந்துரைக்கவும் செய்யலைன்ட்டார் அவர். பியூட்டிஃபுல். ரேஸில் இல்லைன்னா ரேஸே கிடையாது. ரேஸில் ஓடுற குதிரைகள் பல பேருடைய கற்பனை குதிரைகளாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்த தகவல் படி அவரை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதெல்லாம் நாளைக்கு மறுநாள் எல்லா கற்பனை குதிரையும் நிஜமான குதிரையான்னு தெரிஞ்சிடும். அந்த ரேஸில் எந்த குதிரை ஓடுன்னு தெரியாது. அது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு தான் ஒரு கட்சி விசிபிளாக தமிழ்நாட்டில் இருந்தது. இலகணேசன் நல்ல மனிதர், பண்பாளர். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் அதிமுகவோடும் நட்புறவை பேணி பாதுகாத்தார் ஒரு பக்கம். தமிழிசை பலராலும் விரும்பப்படுகிற, கொள்கையை தாண்டி மதிக்கிற தலைவர். அந்த மாதிரி தான் பொன் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் ரைட்டு, யாரையும் நான் குறை சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் களப்பணியாற்றுகிற ஒரு உத்வேகம் பாஜகவுக்கு வந்தது அண்ணாமலைக்கு பிறகு தான் கொஞ்சம் தீவிரமடைந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது சொல்லப்படுகிற அத்தனை புகார்களையும் வெளியில் கொண்டு வந்து போராடுகிறவர். நம்ம அந்த டிபேட்டுக்கு போல சரியா தப்பா அதெல்லாம் தெரியாது, ஆத்தட்டிக்காக தெரியும், அதெல்லாம் இல்லை. எடுத்து களப்பணி அரசியல் செய்கிறவர். அதிமுக செய்ய வேண்டியது எல்லாம் அண்ணாமலை தான் செய்திருக்கிறார். இல்லை, அதில் தான் குறுக்கீடு இருக்குது. ஏன்னா இப்போ பிரகாஷ் சொல்கிறப்ப ரொம்ப லாஜிக் பாயிண்ட் இருக்கு இல்லையா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா களத்தில் இருக்கிறாங்க, கருணாநிதி களத்தில் இருக்கிறாரு, ஸ்டாலின் களத்தில் இருக்கிறாரு. அந்த இடத்துட்ட பாஜகவை 2 எம்பிக்களை கொண்டுட்டு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட 4 எம்எல்ஏக்களை எல்முருகன் சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறாரு. அண்ணாமலையோட ரோல் என்ன இருக்கு அப்படின்றப்போ அது எதுவும் இல்லை. அழகான ஒரு கூட்டணியை உடைச்சு விட்டுட்டாரு, ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திட்டாரு பிரகாஷ். இந்த தகவல் சொல்றவங்க கூட என்ன சொல்லலாம், எம்ஜிஆர் இருந்த காலத்தில் இந்து முன்னணி செய்த பாலச்சந்திரன் எம்எல்ஏவானார். பிறகு ஜெயலலிதா முதலமைச்சராக 91 என்று நினைக்கிறேன். அப்போது வேலாயுதம் என்பவர் அண்மையில் அது மறைந்தார். அவர் பாஜக தனித்து போட்டிட்டு தாமரை சின்னத்தில் போட்டிட்டு அவர் எம்எல்ஏவானார். அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதியோட திமுக பாஜக உறவு கூட்டணியில் இருந்தபோது 2001 இதே 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. யேசராஜா, அப்புறம் KN லக்ஷ்மணன், இன்னொரு 2 பேர். ஆக இதெல்லாமே அப்போவே இந்த 4ன்னு கணக்கு சொன்னீங்கன்னா அப்போவே 4 பேர் இருந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காங்க. எம்பின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி குறிப்பிடாத மாதிரி இல்லையே தவிர பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி எங்கே? கன்னியாகுமரியில் இஸ் அ ஹில்டு பெல்ட். அதாவது அந்த RSS ஸ்ட்ராங் ஹோல்டு இடம். தருமபுரியில் அன்புமணி ஜெயிச்சார்னா ஏன் ஜெயிச்சார்ன்றது எல்லாருக்கும் தெரியும், நண்பர் பிரகாஷ் உட்பட எல்லாருக்கும் தெரியும். ஆகையினால் அது வேற விஷயம். அதுக்கு பாஜக அப்போதைய தலைமையினோட காரணம்னு ஒரேடியாக சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுதான் காரணம் சொல்ல முடியாது. ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலே நடந்தது. நான் என்ன கேட்குறேன், இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை டெல்லியில் இருக்குது. யாரெல்லாம் கூட்டணிக்குள்ளே இடம்பெறுவாங்க அப்படின்றப்போ இங்கிருந்து EPS பிரதமர் நரேந்திர மோடியோடைய பக்கத்தில் உட்கார அளவுக்கு ஒரு இணக்கம் இருந்துச்சுல்ல. இந்த இணக்கம் கசந்து போறதுக்கான பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறார்ல? இல்லை, அண்ணாமலை சில பேட்டிகள் அவர் நண்பர் பிரகாஷ் சொன்ன ஒரு சின்ன தகவல் திருத்தத்தை சொல்கிறேன், முரண்படலை. அதாவது அவர் ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு அளித்த நேர்காணலில் கேட்ட கேள்விக்கு, அதுக்கு என்கிட்ட இருக்குது, அந்த ஆங்கிலம் படித்தா நேரமாகும், அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஊழல் புறையோடு போயிருக்கு, இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அடுத்த சென்டென்ஸு, முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர எந்த இடத்துல ஜெயலலிதா ஊழல் புகார் தண்டனை பெற்றார் அப்படின்னு சொல்லலை.
அதுதான் வர இல்ல, லாலு பாக்கி பிரசாத். வேற இல்லைங்க, எந்த முதலமைச்சர் நீங்க தண்டனை பேசும்போது பெற்றிருக்காரு? குறுக்கிடல பிரகாஷ், இல்ல இல்ல, உங்களுக்கு இது தெரியும். இது இல்ல, நான் தெரியும் சொல்றேன். பாக்கி. அத சொல்றேன். முதலமைச்சராக தண்டனை அடுத்தது நான் பெறனா சொல்ல யாரு? வரதுக்குள்ள ஜெயலலிதா குறுக்கிட்டான்னு யாரு? அர்த்தம். அடுத்தது நான் சொல்ல வரதுக்குள்ள குறுக்கிட்டான்னு அர்த்தம். லாலு பிரசாத் யாதவ், ஓம் பிரகாஷ் சௌதாலா, சிபு சோரன் வேற ஒரு கேஸ். ஆக இதையெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. எந்த நேமையும் ஜெயலலிதான்னு குறிப்பிட இல்லை. சில சமயங்கள் அவர் பேசுறது அதீதமா இருக்கு, நான் மறுக்கல. அதையே அவர் கன்ஃபெஸ் பண்ணிருக்காரு. சில தினங்களுக்கு முன்பு நான் அதிகமா பேசுறேன்னா, ஆனா அன்னைக்கு ஒண்ணு இப்படி ஒண்ணும் இல்லை. ஹி இஸ் வெரி கிளியர் இன் இஸ் ஸ்டாண்ட். கட்சி சொல்லுது நீ இதை செய், நான் செய்வேன். இல்லை அதில் சொல்கிறது இப்போ கட்சி யாரு கூட கூட்டணின்றத இதுவரை வானதி சீனிவாசன்ட்டையோ அல்லது தமிழிசைட்டையோ அல்லது ஹெச் ராஜாட்டோ கேட்குறப்போ தேசிய தலைமை முடிவெடுக்கும் அப்படின்ற கருத்து தான் சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் இல்லையா, அதிமுக இருக்கணுமா வேணாமான்ற அளவுக்கு அவர் போய் எக்ஸ்ட்ரீமாக பேசினார். அடுத்த அதிமுக 2024 அப்புறம் யார் அங்கே தலைமையில் இருப்பாங்கன்ற அளவுக்கு பேச வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏன் அவர் போய் நின்னார்? இல்லை சார், இந்த மாதிரி பேசுகிறத அரசியல் விஷயங்களாக பேசும்போது ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு பாஜகவோட உறவு இல்லைன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு அவங்க 2014 பிறகு அவங்க இல்லை, அதனால் அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்கன்னு தெரியல. பட் அதிமுக அலையன்ஸ் வச்சுக்குது. ஏன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூடா நட்புன்னு காங்கிரஸை பற்றி சொன்னார் அந்த சில மனத்தாங்கல்ல. அதையோட தொடர்பு அவர் இருக்கும்போதே காங்கிரஸோட உறவு வந்து இதெல்லாம் அரசியல் விஷயம். அரசியல் அப்பப்போ பேசுறது எல்லாத்தையுமே அவங்க அரசியல் ரீதியாக பேசுகிறது எல்லாத்துக்குமே நம்ம நான் என்ன கேட்குறேன், இந்த அதிமுக பாஜக உறவு கசந்ததுக்கு அப்புறம் இணக்கமான எந்த சூழலையுமே அந்த உறவு கசந்ததுக்கு காரணம் சொல்கிறேன் சார். அதிமுகவுக்கும் பாஜக தமிழக பாஜகவும் உறவு முறிந்த போது சொன்னதெல்லாம் யாருன்னா அதிமுக காரங்க. ஜெயக்குமார் என்ன சொன்னார், இவங்களோட நான் எப்பவுமே இந்த ராயபுரம் தொகுதியில் எப்பவுமே ஜெயிக்கிற ஆளு, இவங்க பாஜகவோட உறவு வச்சுக்கிறதுனால தான் சிறுபான்மையினரோட வாக்கு போச்சு, நாங்கள் தோற்று போகிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பல கட்சி தலைவர்கள் அப்படி தான் சொல்றாங்க. ஆக அவங்க காரணம் அவங்க காரணம் என்று அவர்கள் கருதி கொண்டிருப்பது பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினருடைய வாக்குகளை இழக்க நேரிடும், அது நம்ம வெற்றி வாய்ப்பை மங்க செய்யும். இதுதான் உண்மை. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்ற, ஏதாவது ஒரு காரணம் சொல்லும்போது அண்ணாமலையை பிளேம் பண்றது. ஏன்னா ஒரு ஆள் ஆப்டார் இல்லையா அப்படி. நான் வெளிப்படையே கேட்குறேன் பாக்கி, அண்ணாமலை அதிமுக எப்படி மதிப்பிட்டார், அதனுடைய விளைவுகளா இது? எப்படி மதிப்பிட்டார்னா, இல்லை உங்களுடைய தயவு இல்லாமல் நாங்கள் தான் லீட் பண்ணுவோம், நாங்கள் தான் லீடிங் பொசிஷனில் இருப்போம், நீங்கள் செகண்டரியா இருங்க, அந்த அளவுக்கு கொண்டு போய் வச்சா அதனுடைய விளைவா? அது தவறு இல்லையே. 2024 மக்களவை தேர்தல் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலையே பாஜக தனித்து போட்டிட்டது. அவங்க பெருசாக மகத்தான வெற்றி பெறல, ஆனால் விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வளர்ச்சியை காட்டினார். 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இருந்தது, ஒரு தொகுதியில் 4வது இடம் பெற்றது. ஆனால் கணிசமான வாக்குகளை பாஜக பெற்றதா இல்லையா? 18ன்னு கூட்டணி கணக்கு சொல்லுவாங்க, 18% கூட்டணி கணக்கு சொல்லுவாங்க, 11% என்று சொல்லப்படுகிறதுன்னு நண்பர் பிரகாஷ் சொல்லுவார். தவிர அது இருக்கா இல்லையா அதுதான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்குதா இல்லையா? ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகணும்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஒருவேளை உருவாகணும்னா என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எதுவுமே நடக்காது சார். அப்படி உருவாகும்னா உருவாகிட்டு போகுது, அவ்வளோதான். அது மேலிட முடிவு பண்ணும். அதிமுக தலைமையும் பாஜகவோட தலைமையும் என்ன பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னு தெரியாது. கணக்கு எப்படியெல்லாம் போகுது, 234 அது கணக்கா ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியாங்கிறத நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பார்வைன்னா இவருடைய இதில் கன்சிஸ்டன்சியில் பெரிய அளவுக்கு மாற்றம் கிடையாது. இருக்கலாம், அரசியல்வாதிகள் யாருமே இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு ஒன்று சொல்கிறவங்க இல்லையா, அது அரசியலுக்காக பேசுறது. ஏன் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இபிஎஸ் உடைய நெருக்கடியின் காரணமாக பாஜகவினுடைய மாநில தலைமை மாற்றப்படுது அப்படின்ற பேச்சு ஏன்? அப்சல்யூட்லி நாட். அண்ணாமலை பாஜக இதே பல ஊடகத்தினர் சொன்னாங்க, லண்டனு போய் இருந்தபோது திரும்பி அவர் வரமாட்டோம், முன்னாள் பாஜக தலைவராக தான் வருவார், இன்னார் வருவாங்க, அன்னார் வருவாங்க, குழு போட்டாச்சு, அதுக்கு ஹெச் ராஜா தான் அடுத்த பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ நான் பலமுறை சொன்னேன், அண்ணாமலை மாற்றப்பட போவதில்லை. அதே மாதிரி மாற்றப்படவில்லை, திரும்பி அவரே தான் வந்தார். இப்போ மாற்ற மாட்டாங்கன்றீங்களா? மாற்ற மாட்டாங்க, மாற்றம் இருக்காது, மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. நீங்கள் ரேஸில் நான் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரேஸில் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு யுனானிமஸாக தேர்ந்தெடுத்துரும். அதுக்கு அந்த ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. எல்லாத்தோட முக்கியமானதுன்னா, அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து எடப்பாடி போன்ற தலைவர்கள்லாம் அமித்ஷாவை சந்தித்த போது
நீங்கள் வந்து அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைமை பதவியிலே நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அமித்ஷா கேட்டிருப்பாரா முதல்ல உங்கள் வேறு வேலையை பாருங்கள், வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்று வேற இன்னொரு செகண்டாக 2 சென்டென்ஸ் சொல்லிடுறேன். 2வது சென்டென்ஸ் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா போயிட்டு வந்து, பாஜக தொண்டர்களின் மனநிலையை மேலிடத்துக்கு தெரிவித்து விட்டேன். இந்த சென்டென்ஸில் 1000 வரை அர்த்தம் உண்டு. ஒன்று, பாஜகவுக்கு இனி தலைவர்கள் வரப்போகிற தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இது இப்படித்தான் இருக்க போறாங்கன்றது. அதுல தான் பத்திரிகையாளர் பிரகாஷ் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவின்றது ஒரு வெங்காயம், உரிக்க ஒன்றும் இல்லை உள்ள அப்படின்றத சொல்றது. இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து மோடிஜின்னு பேசின அண்ணாமலை இப்போ மோடின்னு பேசுறாருன்னு 2-3 நாளா சோசியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது இல்லையா. இப்போ இது எல்லாமே அண்ணாமலையின் விரக்தியினுடைய விளிம்பில் இருக்கிறாருன்றது தானே பேசிட்டு ஒரு ஒரு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். அபத்தமான அது மோடி சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக உறவு முறிச்ச உடனே ஒரு நாள் நெத்தியில கொங்கு போட்ட இல்ல பாத்தியா மாறிட்டாருன்னு வலதுசாரிகள் ஏன் வந்து மாநில தலைவருடைய பதவின்றது ஒரு வெங்காயம்ன்ற ரேஞ்சுக்கு ஏன் ஒரு ரியாக்ட் பண்ணணும்? அதனுடைய பின்னணி என்ன? அது எந்த எமோஷன்ல பேசினார் தெரியாது. ஆனால் அவர் வந்து இந்த கட்சியை தமிழக பாஜகவை எப்படி நடத்தியிருந்தால் நல்லதோ அது செய்திருக்காரு. ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் கட்சி, 3 கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது, தேசிய கட்சிகள். இதில் ஆக்டிவாக இருக்கிறது எந்த கட்சி சொல்லுங்கள்? எல்லாரும் மனசாட்சி தொட்டு பார்த்து சொல்லுவாங்க. தமிழகத்தில் ஆக்டிவாக இருக்கிற ஒரே தேசிய கட்சி பாஜக தான். களப்பணி செய்கிறார் அவர். வந்து இன்னும் சொல்ல பாரு, இந்துத்துவ கோட்பாடுகளை கொஞ்சம் அமைக்கி தான் வச்சுருக்கார் அவர். ரொம்ப அந்த கார்டை பயன்படுத்தலை. என்னென்ன செய்யறது, ஆட்சியாளர் மீதான குறைகள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண அவங்க தான் சார். அதிமுக செய்ய வேண்டிய காரியத்தில் அவங்க தான் பண்ண.